சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகில் மடப்புறத்தில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்து வந்த மடப்புறத்தை சார்ந்த அஜித்குமார் என்பவர் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அதனால் அஜித்குமாரை தாக்கிய காவலர்கள் ஆனந்த், கண்ணன், ராஜா, பிரபு, மணிகண்டன் உள்ளிட்ட 5 தனிப்படை காவலர்களை இரவு சுமார் 3 மணி அளவில் கைது செய்து திருபுவனம் அரசு மருத்துவமனையில் சோதனைக்கு பின் திருபுவனத்தில் உள்ள சிவகங்கை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேசன் பிரசாத் முன்னிலையில் அவரது வீட்டில் ஆஜர்படுத்தினர். அதன் பின்பு மீண்டும் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட 6 பேரும் தற்போது திருபுவனம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு நீதிபதி வெங்கடேசன் பிரசாத் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த 5 பேரும் மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதற்கு முன்னதாக காவலர்கள் 5 பேரின் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு மேலதிகாரிகளின் உத்தரவின்படிதான் தங்களது குடும்பத்தை சேர்ந்த காவலர்கள் நடந்ததாகவும் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்றும் காவல் நிலையம் முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.